அசல் அசல் அசல். நீயா இன்னைக்கு வச்சு சுத்தியா? அப்பா ஏயா கொஞ்ச நேரம் துக்குளத்துக்கே இந்த மூச்சு விடுறியே, உன்னை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கேனே, எனக்கு எவ்வளவு கணக்கும். என்ன நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கியா? எங்க பாக்கலாம். ஏயா என் மேல அவ்வளவு ஆசையா? அப்ப நான் சொன்னதுல செய்வியா? என்ன செய்யணும்? நான் உன் காதை கடிக்கணுமா? இல்ல கணத்துல முட்டை கொடுக்கணுமா? இல்ல அப்படியே உன்னை தூக்கி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த புல்லுக்கட்டை தூக்கிட்டு என் வீடு வரைக்கும் வா. அது எதுக்கு புல்லுக்கட்டு? அப்ப ஒண்ணு செய்வோம், அந்த புல்லுக்கட்டை நான் தூக்கிக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோ, என் வீடு வரைக்கும் வா. இதுக்கு புல்லுக்கட்டே பரவாயில்லையா? அப்ப தூக்கு. என்ன பார்வை வேண்டி கிடக்கு? போயா போயா போறட்டு கால. நினைச்சேன் ஏன் என் புல்லுக்கட்டை பிடிக்க போட்ட? என்னமோ உங்க தோட்டத்து புல்ல நான் ஒட்ட அறுத்துக்கிட்ட மாதிரி. நீ புல்லுக்கட்டை தூக்கிட்டு வர்றப்ப எனக்கு மல்லு கட்ட தோணுது. மல்லு கட்ட தோணுது, மாலை கட்ட தோணலையே. மார்கழி முடியட்டும், தாலியே கட்டிடுறேன். ஐ இப்ப நீ எப்படி தெரியுமா இருக்க? வெள்ளஞ்ச கதிர் மாதிரி சும்மா தள்ள தள்ள தள்ளன்னு இருக்க. நெல்லுல எத்தனை பேருக்கு சொல்லு பாக்கலாம். முதல்ல என்ன தூக்கி சுத்து, அப்புறமா சொல்றேன். சுத்துற சொல்லு. 5008, 5020, ஆடுதுறை, சம்பா, கருணா. நீ சொல்ற நெல்ல எல்லாம் என் வயல்ல நடுறதே இல்ல. என் வயல்ல நடுற ஒரே நெல்லு பொன்னி. ஆமா பொன்னி, என் வயல் கூட உன் பேரையே உச்சரிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? நாத்துக்குள்ள காத்து புகுந்து ஆடுறப்ப ஒவ்வொரு நாத்தும் பொன்னி பொன்னின்னு உன் பேரை சொல்ற மாதிரியே எனக்கு கேக்குது. அப்படி அந்த நாத்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உன் பேரை சொல்லுதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதா என் பொழுதுபோக்கு. பெரிய ஆளியா நீ? பேச்சிலேயே பொம்பளைக்கு மசக்க வர வச்சிருவேன். நான் எல்லா நெல்லு பேரையும் சொல்லிட்டேன்ல, இப்ப தூக்கி சுத்தியா? ஒரு நெல்லு பேரை சொல்லலையே. என்ன பேரு? பொன்னி. சரியா, பொன்னிக்கு எவ்வளவு கழிக்கணுமோ கழிச்சுக்கிட்டு நிச்சயத்துக்கு தூக்கி சுத்தியா? மாங்காய். யோ அந்த மாங்காய் வேணும்யா, அப்படியே கொஞ்சம் தூக்கு, நான் பறிச்சுக்கிறேன். எட்டலையா, நீ கொஞ்சம் தூக்கியா? அப்படிதான். இல்ல இன்னும் தூக்கியா? இன்னும் நல்லா தூக்கு. ஐயோ என்ன உடம்பெல்லாம் தூக்கி விடியா? என்ன சேத்துல தள்ளி விட்டு சிரிச்சிட்டு இருக்கியா? அது வந்து ஒண்ணு இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா மாட்டிக்கியா? நாம இப்படியே ஊருக்குள்ள போனா களிமண்ணு தான் நடந்து வருதுன்னு நினைச்சு காலவாயில வச்சு சுட்டுருவாங்க. வா, கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு போகலாம். இந்த வம்பு தானே வேணாங்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல, ஒழுங்கா மோட்டார போடு, குளிச்சுட்டு போலாம். மோட்டரை போடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இப்பவும் கண்டிஷனா? சொல்லையா. மோட்டரை போட்டா நான் தான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுவேன். இப்ப இருக்கிற நிலைமையில தேய்ச்சி விட்டாதான் தேவலை.
வெள்ளக்கட்டி தூக்கி சுத்தியா ஆஹா. தூக்கியா ஆஹா. ஏ இப்ப நீ குண்டாயிட்ட. ஏய் யோ 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 நில்லையா யார் யா குண்டு நீ குண்டு உங்க அப்பா குண்டு உங்க தாத்தா குண்டு ஏய், அவங்கள பத்தி எல்லாம் எடுக்காத. நான் உன்னதானே குண்டுன்னு சொன்னேன். யாரு குண்டு பார்க்கலாமா பார்க்கலாமா? பாத்துறோம் ஒரு கை வாயா உட்காரியா இங்கயா? உட்காரியா ம். பாத்தியா என்ன தூக்கிட்ட நீதான் குண்டு அப்படியா? இப்ப பாரு. ஐயோ ஏய், நீ என்ன தூக்கிட்ட? நீதான் குண்டு. நீதான் குண்டு நீதான் குண்டு. இப்ப நீதான் குண்டு ஏய், நீதான் குண்டு. ஏறு லக்கடி ஏய், இறங்கு லக்கடி. 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 பொண்ணே, பொண்ணே. ஹாய் வெள்ளக்கட்டி நீ எப்படியா இங்க வந்த நல்ல வேளை அந்த சைக்கிள் கடைக்காரர் இல்ல யாரும் பார்க்கல வா 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 இரு உட்கார் உட்காரியாண்ணா ஐயோ இன்னைக்கு பார்த்து கேப்ப களி பண்ணிட்டேனே உனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கல சாப்பிடுறியா சொல்லுயா ஆசை கேக்குறல்ல சொல்லியாண்ணா ஏயா முத எங்க வீட்டுக்கு வந்திருக்க பேசவே மாட்டேங்கிறிய பேசியாண்ணா இரு, இரு. இங்க கறி இருக்கா? இல்ல 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 இங்கேயும் போய் சேரு. தூக்கி சுத்தியா இது அப்புறம் முதல்ல இதை வாங்கிக்க. ஹாய் என்ன அது இப்ப என் உடம்பெல்லாம் கறி பூசணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பெல்லாம் நான் இருக்க போறேன். எப்படின்னு சொல்லு. விளங்கலையே சொல்றேன். உன் தலையில பூவா இருக்க போறேன், உன் கையில வளையலா இருக்க போறேன், உன் உடம்பெல்லாம் சேலையா சுத்தி இருக்க போறேன். என்னையா சொல்ற ஆமா பொண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சுத்தி வளைச்சு சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா நிஜமாவா சொல்ற உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பரிசுமே போட்டாச்சு. அப்புறம் என்ன, முதல்ல போய் இந்த சேலையை நீ கட்டிட்டு வா. சீக்கிரம் போ. யோ புடவை கட்டிட்டு வருவேன் என்ன தூக்கி சுத்தணும் ம், ம். ம். ஏய் பசங்களா, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உன் பேர் என்னடா? பாபு பாபு. வெரி குட். எத்தனை படிக்கிற? 4வது நான் ஒரு கேள்வி கேட்பேன், சொல்றியா? இந்தியாவின் பிரதமர் யார்? தெரியாது இந்தியாவின் ஜனாதிபதி? தெரியாது உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? தெரியாது உங்க வாத்தியார் பேரு? தெரியாது வேற யார தாண்டா தெரியும்? எம்ஜிஆர் தான் தெரியும் ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும்? சாப்பாடு போடுறாரு ம். சரி சரி, எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க. டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலைங்க போங்கடா போங்க எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? ஏயா அசடி ஒழிகிற லவ் பண்ண போற பண்ணயா பொண்ணு, இந்த சேலையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவ்வளவுதானா அப்புறம் என்ன? தூக்கி சுத்தியா முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்ணி? நம்ம கண்ணால விஷயத்த ஊருக்கெல்லாம் தம்பட்ட அடிக்க போற வர விநாயகா, இதோ என் முன்னால நிக்கிற சிவாவை நான் மனசார நேசிக்கிறேன். அவரே என் கணவரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என் விருப்பம் எந்த தடையும் இல்லாம நிறைவேற நீதான் துணையா இருக்கணும். என் ஆசைய நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். அதே மாதிரி துளசி, நானும் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். வாழ்நாள் பூரா உன்னோடய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னை கல்யாணம் செய்துக்க நினைக்கிறது என் தகுதிக்கு மீறின ஆசையோன்னு அறிவு அணை போட்டு தடுக்குது. நம்பிக்கையும் மனசுல உறுதியும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும்னு உங்க அறிவு சொல்லல? நீ எழுதுற கவிதை மாதிரி இதையும் சாதாரணமா நினைச்சிடாத. கவிதை எழுதுற பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட கலெக்டர் ஆக போற ஆம்பளைக்கு இல்லையேன்னு ஆச்சரியப்படுறேன். உங்களை கலெக்டர் ஆக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறது கூட தகுதிக்கு மீறின ஆசைதான். அதை நீங்க நிறைவேற்ற போறது இல்லையா? தயங்காம நெத்தியில பொட்டு வைங்க.
பொட்டு வச்சிட்டேன்.